ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா க்ரீமியான பீஸ் மசாலா எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பீஸ் மசாலாவுக்கு ஒரு கிரேவி ஒன்று ரெடி பண்ணணும். இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் வந்து அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். பீஸ் மசாலா செய்கிறதுக்கு முதல்ல கிரேவி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அந்த கிரேவி செய்கிறதுக்கு பெரிய ஓக் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடானோன்னு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு 1.5 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தையும் சேர்த்து 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கைவிடாமல் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போகணும். அதே நேரத்தில் வெங்காயம் நல்லா சுருளை வதங்கணுன்னு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே தக்காளி 4-5 தக்காளி எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின தக்காளி 1 கப் அளவு இருக்கும். அந்த தக்காளியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் இஞ்சி வெள்ளை பூண்டு நல்லா வதங்கணுன்னு தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். தக்காளியோட சாரெல்லாம் நல்லா சுருளை வதங்கி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கலருக்காக தான் சேர்க்குறது. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். நான் பெரிய டீஸ்பூன் எடுத்துருக்கனால உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் மாதிரி இருக்குது. ஆனால் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நல்லா வதங்கட்டும். மூடியை போட்டு மறுபடியும் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். இது ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, கிரேவி பர்ஃபெக்டாக ஹோட்டல் ஸ்டைல்லையே டெக்ஸ்சர் கிரேவியோட டெக்ஸ்சர் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதை இப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆனோன்னு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுங்கும் போது கொஞ்சமாக கிரேவி எடுத்து வேணுங்கிற காய்கறிகளை நல்லா பொரிச்சிட்டோ அப்படி இல்லைன்னா நல்லா சாத்தே பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா அருமையான கிரேவி, உங்களுக்கு விருப்பமான கிரேவி ரெடி ஆகிடும். இன்றைக்கி நான் க்ரீன் பீஸ் 1 கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. க்ரீன் பீஸோட காலிஃப்ளவர் சேர்த்திங்கன்னா கோபி மட்டர் மசாலா ரெடி ஆகிடும். அதே மாதிரி இந்த க்ரீன் பீஸோட பன்னீர் சேர்த்திங்கன்னா பன்னீர் மட்டர் மசாலா ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த க்ரீன் பீஸ் வேகிறதுக்கு அதே நேரத்தில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க. சுடுதண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு குறைவாக இருந்தால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கலந்துட்டு மறுபடியும் மூடியை போட்டு இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், மறுபடியும் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அருமையான மட்டர் மசாலா சிம்பிளான வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப அருமையாக ரெடி பண்ணிட்டோம். இந்த மட்டர் மசாலாவை நல்லா க்ரீமியாக இன்னும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கொண்டு போகணுன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணும். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண முடியாதவங்க முந்திரி பருப்பு 10 முந்திரி பருப்பு எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 10 முந்திரி பருப்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தான் சேர்க்குறேன். க்ரீம் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் சேர்க்குறதா இருந்தால் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி முந்திரி பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைனா முந்திரி பருப்பு பேஸ்ட் ஏதாவது ஒன்றுத்தை சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா க்ரீமியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே உங்களுக்கு மட்டர் மசாலா கிடைக்கும். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஏற்கனவே இரும்பு வானலியில் நல்லா சூடு பண்ணி வச்சுருந்தேன். அந்த கசூரி மேத்தி இப்போ சேர்த்துக்கலாம். கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி செய்யும்போது கசூரி மேத்தியோட வாசமும் சரி டேஸ்ட்டும் சரி கிரேவியில் இறங்கி டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்.
2-3 நிமிஷத்துக்கு திறந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல க்ரீமியாக டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த மட்டர் மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், கிரேவியோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ரொம்ப க்ரீமியாகவும் டெக்ஸ்சர் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஹோட்டல் ஸ்டைல்லேயே உங்களுக்கு கிடச்சிருக்கு. மறுபடியும் நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஏன்னா வீட்லேயே நீங்கள் அருமையாக ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சுருவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் சப்பாத்தியோட இந்த மட்டர் மசாலாவை சாப்பிட போகிறேன். சப்பாத்தியோட மட்டும் இல்லை, சப்பாத்தி, நான், ரோட்டி, ஃபுல்காவோட சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதோட ஜீரா ரைஸ் புலாவோடும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது உங்களோட குட்டீஸோட ஃபேவரட் ஆகிடும். இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.